அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத ரீதியாக வெள்ளிக்கிழமைனா வீடை சுத்தம் பண்ணணும், நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, ஒரு வாசலை பெருக்கி மஞ்சள் குங்குமம் தெளித்து சுத்தம் பண்ணணும்னு ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லவே வேணாம். லேடிஸ் சேர்ந்து காலையில் வீடை பெருக்கி சுத்தம் பண்ணி அது என்னென்னலாம் தூய்மையை கடைப்பிடிக்கணுமோ தூய்மையை செய்யணுமோ செஞ்சுருவாங்க. ஏன்னா இங்கே நேரடியாக அதை சொல்லாமல் அவங்க வாழ்வியல் ரீதியாக அவங்க கடைப்பிடிக்கிற மாதிரி அதை சொல்லும்போது தான் மக்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்களே தவிர, மற்ற நேரத்தில் மக்களுக்கு வந்து அவங்க வாழணும், அவங்க போகணும், அவங்க வரணும், பொருட்செலவு பார்க்கணும், பொருளாதார பிரச்சனை இருக்குது, ஒரு மாஸ்க் வாங்கணும்னா எவ்வளோ இன்னைக்கு மக்களால் முடியுமா, ஒரு நாளைக்கு 2 மாஸ்க் 3 மாஸ்க் மாற்றணும்னா கஷ்டம். அதே மாதிரி இடைவெளி விட்டு இருக்குன்னா மக்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருந்து பழகிய மக்களை திடீரென்று இடைவெளி விடுன்றது வந்து கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம், என்னால முடிஞ்சது மக்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க இன்னும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஒரே ஒரு சம்பவத்தை புரிஞ்சுக்கிங்க. உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு குழந்தைக்கு அம்மை போட்டிருந்தா அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுல யாராவது ஒரு வயசானவங்களுக்கு அம்மை போட்டுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? தனியா ஒரு பாய் போட்டு படுக்க வச்சுட்டு அதை சுத்தி வேப்பலையை போட்டுட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர்கிட்ட நீங்க யாரும் போக மாட்டீங்க. 1-3 வாரம் கிட்டத்தட்ட வந்து 21 நாள் 20 நாள் வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது 15 நாளாவது அந்த பாதிக்கப்பட்ட அம்மை போட்ட அந்த நபர்கிட்ட நீங்க போக மாட்டீங்க. நம்ம என்ன பண்ணுவோம், விலகிதான் நம்ம வந்து இருப்போம். ஏன், எப்படி இந்த கொரோனா ஒரு விதமான தொற்று நோயா இருக்குதோ அதே மாதிரி அந்த அம்மை நோய் என்பதும் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு வந்தாலோ, நோய் பாதிக்கப்பட்டவங்கிட்ட போயிட்டு வந்தாலோ, தனக்கும் அந்த குடும்பத்தில் இருக்க 6-7 பேருக்கும் அது உடனே தொற்றி நோயா வந்து 15 நாள் கழிச்சு தான் அந்த நோய் உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தாலும் அவருக்கும் அது போயிடும். அதுக்கு வந்து ஒரு அடையாளமா எங்க வீட்டுல இந்த நோய் இருக்கு பாதிச்சிருக்குன்றது அடையாளமா ஒரு வேப்பலையை கட்டி தொங்க விடுங்க. அது ஒரு குறியீடு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாரு. வேப்பலை தொங்குது, வெளியில மஞ்சள் தண்ணி வச்சிருக்காங்க அப்படின் போது இந்த வீட்டுல யாரோ அம்மையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாம அவங்க கூட பழக முடியாதுன்னு தனித்து இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, மக்கள் வெளி உலகத்துக்கு போய் ஆகணும், ஒரு கூட்டம் எரிஞ்ச இடத்துக்கு வேலைக்காக போய் ஆகணும் போது இந்த மாதிரி எதுவுமே கடைபிடிக்க முடியாம இருக்கு. அப்ப மக்களுக்கு நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, எப்படி இந்த அம்மை நோய் உங்களை கிட்ட இருந்தா பரவும், தாக்கும், அதை தொற்றிக்கொள்ளும், 15 நாள் இப்படி இருக்குமோ, இந்த நோய் கண்ணுக்கு தெரிஞ்ச நோய். ஆனா இந்த இப்ப சொல்லக்கூடிய அந்த பெருந்தொற்று இருந்து கண்ணு எதிரில் இவருக்கு இருக்கா அவருக்கு இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அதை பரிசோதனை பண்ணி 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் இன்னைக்கு தெரியக்கூடிய நிலைமையில இருக்கும்போது, யாருக்கு இருக்குன்னு தெரியாத போது மக்கள் தான் ஒரு அம்மா போட்டப்போ நம்ம எப்படி ஒழுக்கமா கட்டுப்பாடா இருந்தோமோ அந்த மனநிலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சுகாதாரமா வந்து இருக்கணுங்க.